ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு இருந்தால் போதும். அருமையான திருவையாறு கசோக அல்வா செஞ்சிடலாம். வாயில் வச்சாலே போதும், அப்படி கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த வீடியோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாணலியில் போட்டு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப தீகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் கோல்டன் ப்ரௌன் மாறினதுமே நம்ம எடுக்கணும். ரொம்ப தீஞ்சிச்சின்னா அந்த அல்வா கலரே மாறிடும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்குங்க. இந்த அளவு போதுமானது. நல்லா சூடாகவும் இருக்கும், நல்லா கலரும் மாறி இருக்கும், தீயக்கூடாது. இப்போ ஒரு குக்கரில் இந்த பருப்பு போட்டுட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா தூசி இருக்கும். முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டா நம்ம வறுக்க முடியாது இல்லையா? அதனால் வறுத்துட்டு நம்ம அதை கழுவிடலாம். ஒரு 2-3 தடவை கழுவிட்டு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். 2 டம்ளர் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் நான் குக்கரை கழுவி அப்புறம் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பருப்பெல்லாம் நிறையா ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால் இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா பருப்பு நல்லா நைஸாக இருக்கணும். அல்வா எந்த ஒரு திட்டாக தெரியக்கூடாது. நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 3-4 விசில் வச்சு எடுத்துகிட்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிக்கணும். கொஞ்சம் கூட பருப்பு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசிக்கணும். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் ஆகிடும். ஏன்னா அல்வாவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 10-15 முந்திரி போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியாக டெக்கரேஷனுக்கு போடணும். இப்போ அதே நெய்யில் ஒரு சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வரும். இது போட்டு நல்லா செவக்க வர்ற வரைக்கும் வறுத்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி கோதுமை மாவு, கோதுமை மாவு போட்டு வறுக்கும்போது ஹார்லிக்ஸ் வாசமே வரும். நம்ம இதில் பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் போட்டு செய்கிறதுனால இந்த அல்வா என்ன கேட்டால் ரொம்ப ஹெல்த்தியான அல்வா தான். இப்போ பாருங்கள், வெந்த பருப்பையும் இதில் போட்டுட்டு அந்த குக்கரை கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஏன்னா பருப்பு நிறைய அதில் பிடிச்சிருந்தது, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் போட்டு கழுவி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் மறுபடியும் போட்டிருக்கேன். இதோட 3 ஸ்பூன் ஆச்சு. மொத்தம் அதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் சர்க்கரை போடுங்க. நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் பருப்புக்கு 1.5 கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டு நல்லா போட்டதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஆகும். உங்களுக்கு இன்னும் தண்ணி பதமாக வேணும்னா இன்னும் நீங்கள் இந்த 1 கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். 3 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா அல்வா அப்படியே இந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி சேப்பாக வராது. அப்படியே ஒரு மாதிரி இது கரண்டில் எடுத்தாலே சேப்பாக வர்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். அது அப்படியே லிக்விட் மாதிரி அப்படியே இலையில வச்சா கரைஞ்சி போகும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஃபுட் கலரும் போட்டிருக்கேன், ஒரு எல்லோ கலர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கலந்து ஊற்றுனீங்கன்னா இந்த கலர் ஈவனாக வந்துடும். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வானாலே நல்லா கிண்டுறதுல தான் இருக்குது, அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரே தடவையாக எல்லாம் விட்டுடக்கூடாது. அப்பப்போ விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வரும். அந்த எண்ணெய் நெய் மேலே மிதக்கிட்டு வரும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு போதுமானது. இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நம்ம கரண்டியில் எடுத்தால் அப்படியே சேப்பாக வரும். எனக்கு இந்த பக்குவத்துக்கு போதும்னு தோணுச்சு, அதனால் நான் இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள், வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை அது மேலே போட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன், சூடு ஆறட்டும்ன்ட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், திருவையாறு அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருந்தது. வாயில் வச்சாலே அப்படியே வலிக்கிட்டு போயிடுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டி நெய் தொட்டுக்குங்க. நெய் தொட்டுட்டு அதை அப்படியே இப்படி இப்படி உருண்டை பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சேப்பு அப்படியே வருது, கரண்டி அளவுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு 2 முந்திரி முள்ளை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து இப்படி போடும்போது சேப்பு கரெக்டாக வந்துடும். சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.